எப்படி 1 மந்த்ல 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வரதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஸி மெத்தட் தாங்க. கண்டினியூஸாக வீடியோ போடுங்க. வீக்லி ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்களோ அதே கண்டென்ட்டை வந்து திரும்ப திரும்ப போடுங்க. வீக்லி அதே கண்டென்ட் போடுங்க. இப்போ இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா அடுத்த கண்டென்ட் வந்து வேறு. இப்போ ஒரு குக்கிங் கண்டென்ட் போடுறீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக ஃபேக்ட் சேனல் அப்படி மாறி போயிடாதீங்க. நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் போடுறீங்கன்னா அதை குக்கிங் சேனல் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டுமே போடுங்க. அப்புறம் ஈஸியாக க்ரோத் பண்ணதுக்கு ஈஸி மெத்தட் வந்து ஷார்ட்ஸ் போடுங்க. ஸ்டார்டிங் வந்து ஒரு 50 ஷார்ட்ஸுக்கிட்ட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். எல்லா ஷார்ட்ஸுமே நீங்கள் போட உங்களுக்கு ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர் இல்லை 10,000 சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க. மெயின் திங் காப்பிரைட் இல்லாமல் பண்ணுங்கள். எந்த ஒரு வீடியோக்குமே காப்பிரைட் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட வாய்ஸ் ஓன் கண்டென்ட்டாகவே ட்ரை பண்ணுங்கள். அப்போந்தான் ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அதுதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தட் நம்மளுக்கு வந்து ஈஸியாக க்ரோ பண்ணுறதுக்கு. எந்தெந்த டைம்லலாம் போஸ்ட் போடணும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock போடுங்க. அப்புறம் வந்து ஈவினிங் 6 o'clock போடுங்க. இந்த 2 டைமில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் வந்து க்ரோ பண்ணி மேலே போவீங்க. ஏன்னா அந்த டைமில் தான் ஆடியன்ஸ் வந்து எப்போவுமே வந்து யூஸிங்கில் இருப்பாங்க. மெயின் திங் ஹேஷ்டேக் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹேஷ்டேக் வந்து ரெடி பண்ணுங்கள். ஹேஷ்டேக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷனும் அதே மாதிரி நீங்கள் பண்ணுற வந்து கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. அப்போது வந்து ஈஸியாக க்ரோ ஆகும். மெயினாட்டு நீங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அது வியூஸ் வருதோ வரலையோ அது போக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட கண்டினியூஸாக கண்டிப்பாக வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப்ஸ் வரும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுனால உங்கள் வீடியோ வந்து மேலே போகாது. அப்படியே தான் டவுன்லேயே தான் நிற்கும். நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எந்த வீடியோ போடுறதா இருந்தாலும் உங்களோட எடிட்டிங் லெவலை ஹையாக வச்சுருக்கோங்க. உங்கள் எடிட்டிங் தான் வந்து ஆடியன்ஸை வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறோம். அந்த எடிட்டிங் வச்சு தான் உள்ளே போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தம்ப்நெயில் நீங்கள் போடுற தம்ப்நெயில் நீங்கள் ஒரு எழுத்துமே போல்டாக போடுங்க. இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா அப்படியா அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து இது பண்ணுவீங்க. மெயின் திங் வந்து இந்த தம்ப்நெயில் வச்சு தான் எல்லாருமே உள்ளே வருவாங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயிலை பார்த்து தான் உள்ளே கிளிக் பண்ணி போகிறோம். அதே மாதிரி தான் நீங்கள் போடுற வீடியோவுக்கு தம்ப்நெயில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி போடுங்க. கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருங்க ஸ்டாப் பண்ணாமல். இப்போ நீங்கள் வியூஸ் வருதோ இல்லையோ நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க உங்களோட வியூஸும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ரீச் ஆகிருக்கும். யூடியூப்பில் நீங்களே சர்ச் பண்ணுங்கள். ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், எந்த மாதிரி போட்டால் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஹேஷ்டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க 1000 சப்ஸ்கிரைபர். அண்ட் ஒன் திங், நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னா மேக்ஸிமம் 8 minutes வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30 செகண்ட் 1லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் வீடியோ போடுங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ரோ ஆகி போயிட்டே இருக்கும். ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க. 30 செகண்ட் மேலே இருக்கும்போது வந்து ஸ்வைப் பண்ணிடுவாங்க. 30 செகண்ட் மட்டுமே போட்டு போஸ்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக 1 மந்தில் 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர் கொண்டு வரீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் போகலாம், எவ்வளோ வேணாலுமே போகலாம். ஸோ நீங்கள் இந்த எல்லா ஸ்டெப்பையும் பார்த்துட்டு இன்றைக்கே உங்களோட யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.